பரம் சுந்தரின்னு 2025 வந்த ஒரு ஹிந்தி படத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். படம் ஹிந்தி படம், ஆனா கதை நடக்கிறது ஃபுல்லா முழுக்க கேரளால தான் நடக்குது. ஒரு காமெடி ரொமான்டிக் படம் தான். என்னதுங்கிறத வாங்க ஷார்ட்டா ஸ்வீட்டா பார்த்து முடிச்சிடலாம். ஸ்டோரிக்குள்ள போலாமா? இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல எடுத்ததுமே ஒரு ஹிந்திக்கார மலையாள மல்லு மாதிரி, மலையாள பையன் மாதிரி ஜம்முன்னு ட்ரெஸ் பண்ணிட்டு தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்கான். பின்னாடி மலையாள மக்கள் எல்லாம் அவனை விரட்டுன்னு வந்துட்டு இருக்காங்க. இந்த பயலுக்கு ஏன் இந்த நிலைமை என்னாச்சுங்கிறது தான் அடுத்து நாம பார்க்க போறோம். கட் பண்ணி இப்போ பிளாஷ்பேக்கு போறோம். பிளாஷ்பேக்ல ஒரு மிகப்பெரிய ராஜ வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கான். எந்த குறைச்சலும் இல்ல, எல்லாம் இவனுக்கு கிடைக்குது. அப்பாவோட காசுல ஸ்டார்ட் அப்னு ஏகப்பட்ட செலவு பண்ணிட்டு இருக்கான் போல தெரியுது. ஏகப்பட்ட பொண்ணுங்களோட கூத்தும் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியுது. ஸ்டார்ட் அப்னு நிறைய லாஸ் ஆகிக்கிட்டும் இருக்கும். ஃப்ரெண்டு ஒருத்தன் ஒரு சிங்க எப்ப பார்த்தாலும் கூடவே தெரிஞ்சிட்டு இருப்பார். அடுத்த ஸ்டார்ட் அப்புக்கு ஐடியா வேணும்னு கேட்கும்போது ஒருத்தன் ஒரு பிரசன்டேஷன் கொடுக்குறான். அதுல அவன் என்ன சொல்றான்னா, சும்மா பார்த்து பிடிச்சு இந்த லவ் பண்ணிட்டு இருக்காங்க, இல்ல டேட்டிங் ஆப் எல்லாம் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதையெல்லாம் தாண்டி உங்களோட சோல் மேட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு இது வரைக்கும் ஆப்பே இருந்தது இல்ல. உங்களோட சோல் மேட்டை கண்டுபிடிப்பதற்கான ஒரு ஆப்பை தான் நான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறதா ஒருத்தன் பிரசன்டேஷன் கொடுத்துட்டு இருக்கான். எப்படிப்பா சோல் மேட்டை கண்டுபிடிப்ப அப்படின்னு கேட்டா, உங்களோட ஃப்ரீக்வன்சியை எங்க கிட்ட இருக்கிற ஏற்கனவே வச்சிருக்கிற ஃப்ரீக்வன்சி டேட்டாபேஸோட மேட்ச் பண்ணி எந்த ஃப்ரீக்வன்சியோட உங்க ஃப்ரீக்வன்சி மேட்ச் ஆகுதோ அதுதான் உங்களுக்கான சோல் பார்ட்னர், உங்களுக்கான சோல் மேட் அப்படின்னு எடுத்து சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் தியரிட்டிக்கலா கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஏஐ வேற அவங்க பயன்படுத்துறேன்னு வேற சொல்றாங்க. அதெல்லாம் நல்லா தான் இருக்குது தம்பி. ஆனா பிராக்டிகலா இது ஒர்க் அவுட் ஆதா இல்லையான்னு தெரியணும். எங்க என்னோட சோல்மேட்டை கண்டுபிடிச்சு கொடு பாப்போம் அப்படின்னு கேட்கிறாப்ல. இது ஒரு சிட்டிக்குள்ள மட்டும்தான் தேடி பிடிக்குமா சோல்மேட்டை? டெல்லியில் இருக்கிறவங்க இல்ல மும்பையில் இருக்கிறவங்க மும்பையில் இருக்கிற டேட்டாபேஸ்ல மட்டும் தான் செக் பண்ணி கொடுக்கும்னு கேட்கும்போது உலகம் முழுக்க செக் பண்ணி உங்களுக்கான அந்த சோல்மேட்டை கண்டுபிடிச்சு கொடுக்கும் அப்படின்னு பிரசன்டேஷன் கொடுக்கிறவன் சொல்றான். ஏன் சோல்மேட்டை அப்ப கண்டுபிடிச்சு கொடுறான்னு கேட்டதும் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டாங்க. இவர் இந்த ஆப்ல தனக்கான சோல்மேட் யாருங்கிறத தேடி பிடிச்சிட்டு இருக்கிற. சரி, இந்த டேட்டாபேஸை எப்படி கலெக்ட் பண்றான்னு பார்த்தா, சோசியல் மீடியால அவங்க போஸ்ட் பண்ற போட்டோஸ், சோசியல் மீடியால அவங்க போஸ்ட் பண்ணக்கூடிய டெக்ஸ்ட், அவங்க போகிற வேற இடம், அவங்க சாப்பிடுற ஐட்டம்னு இதையெல்லாம் ஸ்கேன் பண்ணி அவங்க இப்படித்தான் இருப்பாங்க, இப்பேற்பட்டவங்களுக்கு இப்பேற்பட்ட வரம் தான் சரியாக இருக்கும்னு சோல்மேட் கண்டுபிடிச்சு கொடுக்குமா அந்த ஆப். அதை தான் இப்போ ரொம்ப ஆர்வமா தேடிட்டு இருக்கிறேன். அப்புறம் அப்பாட்ட எப்பா ஒரு சூப்பர் ஐடியா கிடைச்சிருக்குது, ஆனா இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டா ஒரு 1.5 கோடி கேட்கறாங்க அப்படிங்கிறப்பல நம்மளால அப்பா கிட்ட எடுத்து சொன்னா, அப்பா டேய் சும்மா கட்டுறா, அப்பப்ப ஏதாவது ஸ்டார்ட் அப் அது இதுன்னு சொல்லி அப்பாட்ட இருந்து காசு பண்ணிக்கிட்டு போற, ஆனா இது வரைக்கும் உருப்படியா ஒன்னும் புடுங்க காணோம், பேசாம என் கம்பெனில ஏதாவது வேலை பாரு அப்படிங்கிறார். இவன் என் உணர்ச்சிகளே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சீனை போட்டுக்கிட்டு இருப்பான். கோவப்பட்டு கிளம்ப போகும்போது, டேய் என்னடா அந்த ஐடியா சொல்லிட்டு போடா அப்படின்னு சொல்லும்போது, அவன் தனிமையில இருக்கிறவங்க அவர்களுக்காகத்தான் ஃபைண்ட் மை சோல்மேட் அப்படிங்கிற இந்த ஆப்பை நாங்க ரெடி பண்ணி இருக்கிறோங்கிறாப்ல. வரதட்சணை கொடுக்காம பிடித்த புரோக்கர்களோட உதவியும் இல்லாம பிடித்தமானவர்களை கண்டுபிடிப்பதற்காக அவர்களோட சோல்மேட்டை கண்டுபிடிப்பதற்கான ஒரு அற்புதமான வரப்பிரசாதம் அப்படின்லாம் சொல்லி அப்பா அவன் மோட்டிவேட் பண்ணி பார்க்கறான். சரிடா, இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டியா, எதுக்குடா அப்படின்னு கேட்டா, R&D பண்ணணுமா, அதுக்கு 5 கோடி வேணுமா, 1.5 இப்ப 5ன்ட்டான். டேய் நீ சொல்றதெல்லாம் பார்த்தா ரொம்ப முட்டாத்தனமா தெரியுது, பட் இருந்தாலும் பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் உன்னோட ஆப் கரெக்டா வேலை செய்யுங்கிறத எனக்கு ப்ரூவ் பண்ணி காட்டு. அப்படி ப்ரூவ் பண்ணி காட்டிட்டேன்னா உனக்கு நீ கேட்ட பணத்தை நான் தரேன் அப்படிங்கிறாரு. ப்ரூவ் பண்ண சொல்றீங்களா, இந்த வயசுல உங்களோட சோல்மேட்டை தேடி கண்டுபிடிக்கணுமா அப்படின்னு அவன் கேட்க, அட்ராஸ் இருப்பால நியாய, ஓ சோல்மேட்டை நீ கண்டுபிடிச்சு காட்டுறேன் இந்த ஆப்பின் மூலமா, அப்புறம் நீ கேட்கிற அந்த ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட் 5 கோடி அதை நான் கொடுக்குறேங்கிறாப்ல. 1 மாசம் டைம் கொடுக்குறேங்கிறாப்ல. பைபிள்ல ஓகே சூப்பர் சரின்னு சொல்லி ஒத்துக்கிறான். 2 பேரும் டீல் போட்டாங்க, அப்பாவும் பிள்ளையும். அப்புறம் இந்த ஆப்போட ஃபவுண்டர் பிரசன்டேஷன் கொடுத்தால அந்த பையன்கிட்ட போய் என் சோல்மேட்டை கண்டுபிடிச்சு கொடு, ரொம்ப சீரியஸா ரெடி பண்ணு அப்படின்னு சொல்றாரு. அப்படி இவங்க தேடி கண்டுபிடிச்சதுல கேரளால சுந்தரிங்கிற ஒரு பொண்ணு கூட தான் இவரோட ப்ரொஃபைல் மேட்ச் ஆகுது. யாரா அந்த சுந்தரின்னு சோசியல் மீடியால எல்லாம் சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. கேரளால என்ன ஊரு குறிப்பிட தெரிஞ்சு போயிடுச்சுங்க. அங்கேயே போறேன், அந்த பொண்ணை தேடுறேன், எனக்கு அவளுக்கு செட் ஆகுதான்னு பாக்குறேன், அப்பாவுக்கு ப்ரூவ் பண்றேன், 5 கோடியை வாங்குறேன், ஆப்பா உருவாக்குறோங்கிற நம்பிக்கையோட இவன் கிளம்புறான். போற வழியில கேரளால என்ன மொழி பேசுவாங்க, என்ன சாப்பிடுவாங்க, என்ன லீவ் விடுவாங்க, என்ன செலிப்ரேஷன் இருக்கும்னு எல்லாத்தையும் ஓரளவு சர்ச் பண்ணி பார்த்துட்டு ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டு ஏர்போர்ட்ல இறங்கியாச்சு. ஜம்முன்னு அந்த ஊரை தேடி போறாங்க. போற வழியில பார்த்தா பாலம் பாதியில நிக்க பயவுலையே முட்டிக்கிட்டு நிக்கிறாங்க. அப்புறம் லக்கேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டு லோக்கல் பஸ்ல ஏறி அந்த இடிபடிகளுக்கு மத்தியில போய் இறங்கி அப்புறம் போட்ல கஷ்டப்பட்டு அங்க எங்கேயும் போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் தான் அந்த இயற்கை அழகை ரசிச்சுக்கிட்டு சுந்தரியோட வீடியோங்கன்னு அந்த லோக்கல் ஏரியால இறங்கி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. யாருக்கிட்ட பேசினாலும் எல்லாரும் ஒரு மாதிரி முறப்போடையே தெரியுறாங்க. அப்புறம் அங்க இருக்கிற லோக்கல் பசங்க கிட்ட போய் சுந்தரியோட வீடு தெரிஞ்சுக்கணும்னு கேட்க, அவங்க அவ்வளவுதானே நாங்க சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னு அழகா அப்படி போ இப்படி போ அப்படின்னு ரூட்டெல்லாம் சொல்லி கொடுத்து அனுப்பிச்சுடுறாங்க. கரெக்டா எதிர்பார்த்த இடத்துக்கு வந்தாச்சுங்க. இங்கதான் நம்ம சுந்தரியை நமக்கு காட்டுறாங்க. இறந்து போனாங்கல்ல ஸ்ரீதேவி, ஒரு காலத்துல ரஜினி கமலோட நடிச்சிட்டு இருந்தாங்கல்ல, அவங்களோட பொண்ணு தான் இவ. பசங்களுக்கு ஒரு நாட்டிய கலையை சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இவன் அப்படியே ரசிச்சு பார்த்துட்டு இருப்பான். பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே ஒரு அருவாவை எடுத்து ஓங்கி ஒரு வீசு, ஐயோன்னு பதறி போவானுங்க. பார்த்தா பின்னாடி
பின்னாடி ஒரு புரோக்கர் இவளோட ஒரு பழமையான வீட்டுல தான் இவங்க தங்கிட்டு இருக்காங்க. பெரிய பங்களா மாதிரி இருக்கும். இவங்க பண கஷ்டத்துல இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு இதை விக்கிறோம், நீங்க வீங்க, நாங்க வாங்கிக்கிறோம்னு ஒருத்தன் அடிக்கடி வந்து பிரச்சனை பண்ணிட்டே இருப்பான் போல. அவனை நோக்கி தான் அருவா பாஞ்சது. நல்ல டீல் வருது, விட்டுறாதன்னு கேட்டா வெட்டி புடிவேன்னு விரட்டி விட்டுறான். அப்புறம் அருவாவோட வரத பார்த்து ஃப்ரெண்டுக்காரன் பயந்துகிட்டு இருக்கிறான். யாரா நீங்க, என்னடா வேணும்னு கேட்டா கேரளாவை சுத்தி பார்க்க வந்திருக்கிறோம், இங்க தங்கலாம்ல அப்படின்னு விசாரிக்க வராங்க. ஆமா, பண வசதி இல்லங்கிறதுனால தங்குற வீட்டையே லாட்ஜ் மாதிரி கொஞ்சம் மாத்தி கெஸ்ட்டுகளை தங்க வைக்கிற வழக்கம் உண்டு இவளுக்கு. ஆனா இந்த வேலையை கொஞ்சம் பிடிக்காம தான் பண்றா. எதுக்கு கேரளாவை தேடி வந்திருக்கீங்க மறுபடியும் கேட்பா. சிட்டி பக்கம் வாழ்றவங்க அந்த டிராபிக் ஜாம்ல மாட்டுறாங்க பாத்தீங்களா, ஒரு நாளைக்கு 10 நிமிஷமோ 20 நிமிஷமோ டிராபிக் ஜாம்ல மாறிட்டு போய்கிட்டு இருப்பாங்க. அப்படியே அவங்க போற பட்சத்துல அவங்க வாழ்க்கையில கிட்டத்தட்ட 1.25 வருஷத்தை டிராபிக் ஜாம்ல மட்டுமே செலவழிக்கிறாங்களா. அதனால அந்த சிட்டி லைஃப்ல இருந்து ஒரு பிரேக் எடுத்துக்கிட்டு இயற்கையாக ரசிக்கிறதுக்காக புக் எழுதுறதுக்காக வந்திருக்கிறதா சீனை போட்டுக்கிட்டு இருக்கிறான். படம் முழுக்க காமெடி படம் தான். ஆனா சிரிப்பு கொஞ்சம் கம்மியா தான் வந்தது. அப்புறம் நம்ம ஹீரோயினோட தங்கச்சி, சுந்தரியோட தங்கச்சி, அவ அந்த பக்கம் வருவா. ஸ்கூல் படிக்கிற பொண்ணு. பசங்களுக்கு ரூமை காட்டுன்னு சொன்னதும் அவ தான் ரூமை காட்டுறா. ஆனா லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு வருது இவங்க தான். அந்த சின்ன பொண்ணுக்கும் நம்ம ஹீரோவுக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங். அடிக்கடி போறவளெல்லாம் நிப்பாட்டி சுந்தரின்னு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தா அவளுக்கு கோவம் வரும். கோவத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு கிளைண்ட்டுக்கு முன்னாடி நல்லபடியா நடந்துக்கணும்னு வந்து நிக்கிறா. என்னன்னு கேட்டா, மெமரி ஃபோம் மேட் இருக்குமா, நான் இந்த மாதிரி எல்லா மேட்ல படுத்ததில்ல, முதுகுவலி வரும் அப்படி இப்படின்னு சீனை போட்டுட்டு இருக்க. முதுகுவலியா, பாய விரிச்சு கீழே படுத்துக்க, வலி சரியா போடும்னு சொல்றா. டவர் வேணும், டவர் கிடைக்கலையே அப்படின்னு கேட்டா, பக்கத்துல தென்னை மரத்துல தென்னங்காய ஒருத்தன் உரிச்சுக்கிட்டு இருப்பான். இவ்வளவு தூரம் ஏறினேன்னா உனக்கு டவர் கிடைக்கும் அப்படின்னு சொல்றா. ஏசி இல்லையான்னு கேட்பான். ஜன்னலை திறந்து விடு, காத்து வரும்னுவா. அப்ப கொசு வருவேன்னு கேட்பான். அப்ப ஜன்னலை சாத்திக்க அப்படிங்கிறா. அப்ப கொசு கடிக்குமேன்னு கேட்டா, 1-2 தெரியாதனமா உள்ள வந்தா இதோ இந்த மாதிரி அடிச்சு கொன்னுடு அப்படின்னு சொல்லிட்டு போறா. அப்பயும் நிப்பாட்டிட்டு சுந்தரின்னு மறுபடியும் கூப்பிட மறுபடியும் கோவம் வருது. எனக்கு லோக்கல் லாங்குவேஜ் தெரியாது, சுத்தி பார்க்கணும், டூரிஸ்ட் கைடா வர முடியுமா அப்படின்னு கேட்க, வேற ஆளை பாருன்னு சொல்லிட்டு கதவை சாத்திட்டு போயிட்டே இருக்கிறா. அந்த ஏரியா பக்கம் நம்ம பையன் அரவர ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஜாகிங் போறேங்கிற பேர்ல அட்ராசிட்டி பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அப்போ இருக்க ஒரு பொண்ணை தெரியாதனமா அடிச்சுற அந்த பொண்ணு சரியான ஜொல்லு பாட்டி போல. இவனை தொட்டு பேசுறதும் தான் நம்பரை கொடுக்கறதும், இதை நெசமாவா இங்க பக்கத்துல ஏதோ கிளினிக்ல இருக்குதான், ஏதாவது வேணும்னா வாங்க கம்ப்ளீட் செக்அப் எடுப்போம் அப்படின்னு சீனை போட்டுட்டு இருக்குது. அங்க இருந்து தப்பிச்சோம் பழச்சன ஓடியாந்தா லோக்கல் பசங்க ரவுண்டு கட்டி இவனை பிடிக்கிறாங்க. அப்போ ஒரு பெரியவர் வராரு. இவர் இந்த களரி வித்தையை சொல்லி கொடுக்கக்கூடிய மாஸ்டர். அவர் இந்த பயலை பார்த்துட்டு இந்த ஏரியா பக்கம் இந்த மாதிரி எல்லாம் தெரியக்கூடாதா அப்படின்னு எடுத்து சொல்றாரு. கைகளுக்கு கூட தயாராக இல்ல. பொம்பளை பிள்ளைங்க இருக்கிற இடத்துல ஒழுக்கமா இருக்க தெரியாதுன்னு வேசியை வாங்கி கட்டி விடுறானுங்க. ஒழுங்காரு இல்ல விரட்டி விட்டுருவோன்னு மிரட்டிட்டு போறாரு. பசங்களும் அதே மாதிரி தான் மிரட்டுறாங்க. சரியான ரவுடி பைய ஊரா இருக்குதுங்கிறாப்ல சிங்கு கிட்ட நடந்ததை எடுத்து சொல்லும் போது சிங்கு சொல்றான், கிளம்பிடுவாங்கிறாங்க. அதெல்லாம் முடியாது, இங்க இருந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் வந்த வேலையை பார்த்துட்டு தான் போகணும்னு அவன் ஆரம்பிக்கிறான். அத்தோட அவங்க கதை நிக்கிறாப்ல தெரியல. எங்க போனாலும் பின்னாடியே திரியறாங்க. அவ என்ன பண்ணாலும் பின்னாடியே பாக்குறானுங்க. அவ அங்க இருக்கிற ஒரு காட்டியான கூட சகஜமா பழகிறதெல்லாம் அவங்க ஆச்சரியமா பாக்குறானுங்க. புரோக்கர் கண்ணில் படும் போது விரட்டி அவ கொல்றதுக்கு போறதுக்கும் அதை அவங்க பாக்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. அப்ப அவ அடிக்கிற லூட்டிகள் நல்லா தான் இருக்குது. வரிசையா நிறைய பேருக்கு பிச்சை போட்டுக்கிட்டே போவா. அதுவும் நம்ம கலரி மாஸ்டர் கூட யாருக்குடா பிச்சை போறான்னு பார்த்தா நம்ம பயிலுக்கு தான் ஒளிஞ்சிருந்து பிச்சை வாங்கிட்டு இருக்காங்க. அவ என்ன பாட்டு கேட்கறான்னு பைபிள்ல போட்டோ எடுத்துக்கிட்டு அதே பாட்டை நெட்ல சர்ச் பண்ணி இவன் திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்கிறான். நல்லா லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அந்த பொண்ணை. காலையில பார்த்தா சமயக்கட்டுல இருந்து என்னடா வாசம்னு இவளை ஓடி வந்து பாக்குறா. பார்த்தா இவ்வளவு காலமா நீங்க உங்களுக்கு பிடிச்ச சமையல் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு எங்க ஸ்டைல் சமையலை நான் பண்ணி காட்டுறேன்னு பயவங்க சமைச்சு போடுறானுங்க. சின்ன பொண்ணு சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குங்கிறா. பெரிய பொண்ணு சீனை போட்டுக்கிட்டு இருப்பா. அவளுக்கு பிடிச்ச மலையாள பாட்டை இவன் அப்படியே முணுமுணுப்பான். இந்த பாட்டு என் ஃபேவரட் பாட்டுன்னு அவ சொல்லுவா. உடனே அவன் பாட்டெல்லாம் பாடி காமிச்சு சூப்பர்ல அப்படின்னு சீனை போட்டுக்கிட்டு இருப்பா. ஃப்ளோல சூப்பர் ஸ்டார் பாட்டு சூப்பரா இருக்கும் அப்படின்னு அவ சொல்லுவா. உடனே நம்மளால சூப்பர் ஸ்டார்னா நம்ம ரஜினி தான் அப்படி இப்படின்னு பசங்க 2 பேரும் சேர்ந்து சீனை போட்டு தான் அவளுக்கு கோவம் வரும். ஏன்னா அவ சூப்பர் ஸ்டார்னு சொன்னது மலையாள சூப்பர் ஸ்டார் மோகன்லால. பைபிள்லயே மலையாள சூப்பர் ஸ்டாருக்கும் தமிழ்நாடு சூப்பர் ஸ்டாருக்கு வித்தியாசம் தெரியாம ஓவரா சீனை போட இவளுக்கு காண்டாயிடுச்சு. அப்புறம் லுங்கி டான்ஸ் பாட்டை பத்தி இவங்க ஆடிக்கிட்டு இருப்பாங்க. அது தமிழ்நாட்டுல பாடி இருக்கணும், ஆடி இருக்கணும். மலையாளத்துக்கும் லுங்கி டான்ஸுக்கும் சம்பந்தமே இல்லை. அதை கேட்டது இவளுக்கு செம காண்டாகுது. மலையாளத்துக்கும் தமிழ்நாட்டுக்கு இருக்கிற வித்தியாசம், நீங்க எல்லாம் வடநாட்டுக்காரங்க வடக்கீங்க, உங்களுக்கு சவுத் இந்தியன்ஸ்னு ஒரே வார்த்தையில எல்லா பேரையும் அடைக்கிற முடியுது. ஆனா சவுத் இந்தியாலையும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குங்கிறத எடுத்து சொல்றா. கேரளா மலையாளம் மோகன்லால், தமிழ்நாடு தமிழ் சூப்பர் ஸ்டார் ரஜினி, ஆந்திர பிரதேஷ் தெலுங்கு அல்லு அர்ஜுன், கர்நாடகா கன்னடா யாஷ். இது எல்லாம் வேற வேற மாநிலம், வேற வேற கலாச்சாரம். இட்லி தோசை சாம்பார் ரசம் விபூதி லுங்கி இதெல்லாம் தமிழ்நாடு மேட்டர். இதை ஏன்டா கேரளால என்கிட்ட சொல்றீங்க, உங்கடா ரசகுல்லா பாய்ஸ் அப்படின்னு அவங்கள திட்டுறா. உங்களுக்கு எங்களை பத்தி தெரியலங்கிறதுனால, இங்க மொழி தெரியலங்கிறதுனால எல்லாரையும் மொத்தமா இட போறது தப்புன்னு செம திட்டு போறா. உங்கடா வடக்கீங்களான்னு திட்டு வேற போறா. அவளை சமாதானப்படுத்தலாமேன்னு சமைச்ச ஐட்டத்தை எடுத்து வந்து பார்த்தா இவ மேல தென்னை மரத்து மேல இருக்கிறா. அதை பார்த்துட்டு ஐயோ தெரியாதனமா சொல்லிவிட்டேன் தாயே, அதுக்காக போய் சூசைட் பண்ணிக்காதா,
இறங்குன்னு இருக்க. ஏய், நான் தேங்காய் உரிக்க வந்தேன்னு தென்னங்காயை பறிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்புறம் ஓப்பனா சாரி கேட்கறேன், எங்களுக்கு உங்களை பத்தி எல்லாம் தெரியாது, கொஞ்சம் சொல்லி கொடுங்க, நாங்க தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு கேட்க அப்புறம் தான் இறங்கி வர்றான். சாப்பிட்டு பார்த்தா பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. ஆனாலும் திட்டிக்கிட்டே தான் தெரியவா. இவங்கிட்ட உரண்டு இருக்கிறது இவளுக்கு நல்லா தான் இருக்குது, பிடிக்குதுங்க. பைபிள்ல சும்மா இல்லாம உங்க கலாச்சாரத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு வார்த்தையை விட்டான். அவ்வளவுதானே, நானே கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி கலரி மாஸ்டரோட கலரி கத்துக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டா. இங்க லோக்கல்ல ஓணம் ஃபங்க்ஷனுக்கு வருஷம் போட்டி நடக்குமா. ஒவ்வொரு தடவையும் நடக்கிற போட்டியில இந்த ஊர் பசங்க தோத்துக்கிட்டே இருக்கிறாங்க பக்கத்து ஊர் பசங்களோட. இந்த தடவையாவது ஜெயிக்கணும்னு ரொம்ப ஆர்வமா கலரி மாஸ்டர் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறார். இவளை பார்த்ததும் மாமா அப்படின்னு கூப்பிட்டு ஜாலியா பேசிட்டு இருக்கிறார். இந்த பையன்கிட்ட எரிஞ்சு விழுந்துட்டு இருக்கிறார். நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கணுமா, கொஞ்சம் கத்து கொடுங்க, கலரி வித்தையில சில ஐட்டங்களை கத்து கொடுங்கன்னு சொல்லிட்டு எடுத்து சொல்ல இவங்கிட்ட போய் அங்க இருக்கிற ஒவ்வொரு ஆயத்தையும் காட்டிட்டு இருக்கிறாரு மாஸ்டர். ஒவ்வொன்றையும் எடுத்து பார்த்துட்டு இதெல்லாம் நமக்கு சுஜுபியாச்சுன்னு இரும்பு சங்கிலியா பிளேடு மாதிரி இருக்கும்ல, அதை எடுத்து வச்சுட்டு இதுதான் எனக்கு பிடிக்கும்னு சீனை போட்டுட்டு இருக்க. அப்போ இது தெரிஞ்சவங்க கூடிய சண்டையை வச்சுக்கலாம்னு கையில கவசத்தையும் இன்னொரு பக்கம் இந்த சாட்டையும் கொடுத்துட்டு விளையாட சொல்றாங்க. பயபுள்ள பதறான். ஐயோ முடியாதரா அப்படின்னு பதறான். இருந்தாலும் மாஸ்டர் விடுறாப்ல தெரியல, நீ சண்டை போட்டே ஆகணும்னு அடம்பிடிக்க சரி நீ இவன் சட்டையை கழட்டிக்கிட்டு சண்டைக்கு தயாராகிறார். 2 ஷாட்டுக்கே ஆள விழுங்கடா சாமின்னு ஓடுறார். இட்லி சட்டி 2 எடுத்துக்கிட்டு அதை தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறார். அவனும் போட்டு பொழக்க முயற்சி பண்ணும்போது ஒவ்வொரு தடவையும் எஸ்கேப் ஆயிட்டே இருந்தவன் வாய்ப்பு கிடைக்க இட்லி சட்டியாலேயே ஓங்கி ஒரு இடி. அப்புறம் நான் சீனை போடுறேன்னு சாட்டை எடுத்து சொல்லிட்டுன்னு சொல்லிட்டு ஷோல்டர்ல கீறிடும். அந்த ரத்தத்தை பார்த்துட்டு ஐயோ அப்படின்னு வாங்கி விழுகிறான். அப்புறம் மூலிகையை பறிச்சு அவனுக்கு மருந்து போட்டு விட்டுட்டு கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா பேசி பழக ஆரம்பிக்க இவனுக்கும் பிடிக்குது, அவளுக்கும் லைட்டா பிடிக்க ஆரம்பிக்குது. அப்புறம் சாரி சொல்லுவா, உனக்கு இவ்வளவு காயப்பட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்ல, நீ இவ்வளவு சீனை போட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு. அப்புறம் இந்த தடவை உங்களுக்கு நான் இன்னும் பெட்டரா சமைக்கிறேன்னு அடுத்த நாள் சமைக்கிறதா சொல்லியிருப்பா. அந்த மருந்து போடும்போது அவளோட அம்மாவோட மோதிரம், இறந்து போன அம்மாவோட மோதிரத்தை நினைவா போட்டுக்கிட்டு இருப்பா. அதை அங்க மறந்து வச்சுட்டா. அடுத்த நாள் சமைக்கும் போது தான் மோதிரத்தை காணமேன்னு பயங்கர சுடா தேடிக்கிட்டு இருப்பா. அப்பதான் நம்ம பையலுக்கு ஞாபகம் வருது, அன்னைக்கு அவ கழட்டி வச்சாலேன்னு. அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா பாறை மேல கழட்டி வச்சா. ஆனா இப்ப அந்த ஏரியாவே தண்ணியில மூழ்கி இருக்குது. எங்கடா இருக்கும்னு தேடி களைச்சு போயிட்டு இருக்கிறான். ஃப்ரெண்டுக்கார ஹெல்ப் பண்ணாம ஹாயா படுத்து கிடக்குறார். ஒரு வழியா தேடி ஐயா கிடைச்சிருச்சுன்னு சந்தோஷப்படும் போது பார்த்தா இருக்க அந்த காட்டு யானை வந்து நிக்குது. ஐயோ கணேஷா விட்டுறா ருக்மிணி அப்படி இப்படின்னு கதறிக்கிட்டு இருக்கிறான். யாராவது காப்பாத்துங்கன்னு ஃப்ரெண்டு யாரையாவது கூட்டு வரேன்னு ஓடுறாங்க. அதுக்குள்ள துதுக்கியில தூக்கி பைபிள்லயே தாளாடிக்கிட்டு இருக்குது. அது காப்பாத்து சுந்தரின்னு கத்தும்போது அந்த பக்கத்தை வந்து சுந்தரி ஓடியான்ட்டா. விட்டுருன்னு சத்தம் போட்டதும் அந்த யானை விட்டுருச்சு. ஏன்னா பழக்கப்பட்ட யானை தான். சின்ன வயசுல அந்த யானை இந்த பக்கம் வந்துருச்சான். இவங்களோட குடும்பமும் அடிக்கடி சாப்பாடு போட்டு அதை வளர்த்துருக்குது. அந்த நன்றியோட தான் அந்த யானை இருக்குது போல தெரியுது. குடும்பத்தை பத்தி எல்லாம் மாத்தி பேசிக்கிறாங்க. பைபிள்ல இயற்கையை பார்க்காம அவளையே பார்த்துக்கிட்டு இருக்க மூஞ்சி அந்த பக்கம் திருப்பி வரா. இந்த இயற்கை, இந்த அழகு, இதுதான் எனக்கு சொர்க்கம் மாதிரி நான் சொல்லிட்டு இருப்பா. சரி, ரொம்ப நாளா சிட்டியை சுத்தி பார்க்கணும், இந்த கேரள சிட்டியை, இந்த இயற்கை அழகை சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கிறேன். நானே உனக்கு காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு ரெடியா காத்துட்டு சுத்தி காட்டுறேன்னு சொல்லிட்டு கிளம்புறேன். போகும்போது அவ சிரிச்சிட்டு போறத பார்த்துட்டு பைபிள்ல விழுந்துட்டான். அப்புறம் என்ன, பைக்ல அவங்க சுத்துறதும், வாய்ப்பு கிடைக்கும் போது பைபிள்ல டான்ஸ் ஆடுறதும், அவளை நினைச்சு உருகுறதும் கனவு தானே. கூட அவளும் கம்பெனி கொடுக்குறாப்ல ஆடுறாப்ல எல்லாம் கனவு கண்டுகிட்டு இருக்கிறான். அவங்க ஸ்டைல் சாப்பாடை சாப்பிடுறதும், ஷாப்பிங்கும், அப்புறம் கனவு பாட்டும், ஒவ்வொரு சுச்சுவேஷனையும் மாத்தின்னு நல்லா தான் போய்கிட்டு இருக்குது. அப்புறம் எப்படி துடுப்பு போடணுங்கிறதெல்லாம் அவன் தான் சொல்லி கொடுத்துருப்பா போல. 2 பேரும் துடுப்பு போட்டு நல்லா போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது திடுதிப்புன்னு ஜோரா மலை. ஐயோ மலைக்கு பயந்துகிட்டு அங்கிருந்து ஒதுங்குனா ஒரு சர்ச்சு பக்கம் ஒதுங்குறாங்க. நல்ல நைட் ஆகி போச்சு போல. சர்ச்சில் யாரும் இல்ல. ஏதோ வெள்ளையா ஒரு துண்டு கிடக்க இந்தா தொடச்சுக்கோன்னு கொண்டு வந்து கொடுக்குறான். அவளும் சரின்னு சந்தோஷமா வாங்கி ஃபுல்லா தொடச்சுக்கிட்டு இருக்கிறான். தொடச்சு முடிச்ச பிறகுதான் அது பாதிரியார் உடுத்துற உடை. ஐயோ இதை கொண்டு போய் கொடுத்துருக்கிறேன்னு தூக்கி போட்டுறான். உடனே அவனும் வாங்கி ஓதறி காய போட்டு விட்டு தெரியாத்தனமா பண்ணிட்டோம் மன்னிச்சுக்கோ அப்படின்னு ஏசப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கிறான். பாவம் பண்ணதாவதான் அவன் சாப்பிட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு மன்னிப்பு கேட்கிறாப்ல. உன் ஸ்பெஷல் ரிக்வெஸ்ட ஏசப்பா ஏத்துக்கிட்டாரு, மன்னிப்பு கிராண்டட்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். பதிலுக்கு அவ போய் பொறுமையா மெழுகுவத்தி எல்லாம் ஏத்தி வேண்டிக்கிட்டு இருக்கும்போது மன்னிப்பு கேட்பதற்கான சரியான தருணம். இதுக்காவது மன்னிப்பு கேட்கணும்னா ஓப்பனா ஏதாவது மன்னிப்பு கேளு அப்படிங்கிறான் அவன். சரி நீ இவ்வளவு மன்னிப்பு கேட்க ஏதாவது ஒரு தப்பை வச்சு அவளுக்கு எதுவும் சரியா வரலையா, ஞாபகம் இல்லையா, கமான் மனசுல இருக்கிறத கொட்டு அப்படின்னு கத்த ஃப்ளோல அப்படியே பர்ஸ்ட் ஆகி கத்துறாங்க. இவளுக்கு இந்த ஹோம் ஸ்டேங்கிற கான்செப்ட் பிடிக்கல. வீட்டுல முன்னப்பண்ண தெரியாதவங்களை வந்து தங்க வைக்கிறது, அவங்களுக்காக மனசுக்குள்ள என்ன காயம் இருந்தாலும் என்ன கோபம் இருந்தாலும் எல்லாத்தையும் கட்டுப்படுத்திக்கிட்டு வாய் வலிக்க ஈன்னு இழிச்சுக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே அவங்க முன்னாடி நிக்கிறதுக்கு சுத்தமா பிடிக்கல போல. இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி சிரிக்கிறாப்புல நடிக்கிறது கஷ்டமா இருக்குன்னு பாவம் கேட்டுட்டு இருக்கா. பாவம் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கா. சரி அப்ப உனக்கு என்னதான் பிடிக்கும்னு கேட்டா இந்த பிள்ளைகளுக்கு அவ ஸ்டார்டிங்ல சொல்லி கொடுத்துட்டு இருந்தாலும் ஏதோ ஒரு ஆட்டத்தை, அதுக்கு மோகினி ஆட்டம்னு பேரு, கேரள கலாச்சார ஆட்டம், அதுதான் தனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சின்ன வயசுல அதெல்லாம் இவ கத்துக்கிட்டு அரங்கேற்றம் எல்லாம் பண்ணி நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கிறா. அதை பத்தி சொன்னதும் எங்க ஆடி காட்டு அப்படின்னு கேட்கறான். இங்கேயா அப்படின்னு அவ கமான் ஆடி காட்டுன்னு சொன்ன பிறகு இவனும் கொஞ்சம் ஆடி காட்டுறாங்க. சூப்பரா ஆடுறத அவனும் பார்த்துட்டு சூப்பர் நல்லா இருக்கு அப்படின்னு கூட இவனும் ஆடுறாப்புல ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறான். சரி நல்லா தானே போச்சு, அப்புறம் என்னாச்சு அப்படின்னு கேட்க அதுக்கு பிறகு ஒரு ஆக்சிடென்ட்ல அப்பா அம்மாவை இழந்துடுறா. அப்புறம் கடை பிரச்சனை, அதை சமாளிக்கிறதுக்காக வீட்டையே
ஹோம் ஸ்டே மாதிரி மாத்தி லாட்ஜ் மாதிரி மாத்தி வரவங்க எல்லாத்தையும் தங்க வைக்க அப்படின்னு போய்கிட்டு இருக்குது. அப்புறம் இவங்க அப்பாவோட ஃப்ரெண்டு தான் அந்த களரி மாஸ்டர். அவர் தான் ஏதோ அப்பப்ப ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இவங்கள ஓரளவு வழிநடத்தி வந்துகிட்டு இருக்கிறார் போல தெரியுது. அவர் சொல்றதான் இவங்க குடும்பமே இப்ப கேக்குது. யாரு? அக்காவும் தங்கச்சியும். என்ன ஒரு பெரிய முடிவு எடுக்கிறா இருந்தாலும் எங்க சர்வா அவர் தான் எடுப்பா அப்படின்னு எடுத்து சொல்லிட்டு இருக்கிறா. அப்புறம் அங்க வச்சு எங்க ஊர்ல இப்படிதான் டான்ஸ் ஆடுவாங்கன்னு, எப்படி டான்ஸ் ஆடுவோன்னு பைபிள்ல இவன் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறான். அவன் கூட டான்ஸ் ஆட செய்ய என்னடி விழுந்துட்டியா அப்படின்னு கேட்கறான். உள்ள ஏதோ பண்ணுது, எனக்கு தான் என்னன்னு புரிபடல அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பேசுறா. அந்த இடத்துல பிடிச்சிருக்குங்கிறத அவ ஒத்துக்கிறா. ஐ லவ் யூ எல்லாம் சொல்லல, ஏதோ உள்ள பண்ணுதுன்னா அவனும் புரிஞ்சுக்கிட்டான். நானும் உங்ககிட்ட ஒரு மேட்டரை சொல்லணும், ஒரு உண்மையை சொல்லணும்னு ஆரம்பிப்பாங்க. எதை பத்தி? இந்த மாதிரி ஆப்ல தான் நான் தேடி வந்தேன், சோல்மேட்னு உன்னை காட்டுச்சு, இருக்கா இங்க வந்தோம், அந்த 5 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கும், இதை பத்தி எல்லாம் சொல்லணும்னு தான் நினைச்சான். ஆனா அதுக்குள்ள போன் கால் அடிச்சிருச்சுங்க. போன் எடுத்து பேச போனவன் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டுட்டான். அந்த பக்கம் யார் பேசுறாங்கன்னா அந்த ஆப்போட ஃபவுண்டர் தான் பேசுறாப்ல. எப்பா என்னப்பா அது, 5 கோடி கேட்டேன், 1 கோடி கொடுத்துருக்கிற, சரி 1.5 கோடி கொடுத்துருக்கிற, இன்னும் 3.5 கோடி எப்ப கொடுப்ப? இன்னும் நிறைய இன்வெஸ்டர் இருக்காங்க, என் ஆப்ல இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க, அவங்க கிட்ட போயிட்டுமா அப்படின்னு கேட்கறாப்ல. யாரு? அந்த பிரசன்டேஷன் கொடுத்தவன், அந்த ஆப்போட ஃபவுண்டர். சர்ரா இன்னும் ஒரு 1/2 கோடி இருக்குடா, கொடுக்க தோறேன்டா, கொஞ்சம் இங்கேயே இருறா அப்படின்னு சொல்லி இன்னும் 1/2 கோடி கொடுக்கறதுக்கு தயாராயிட்டான். ஆக மொத்தம் 2 கோடி போயிருக்குது போல அவனுக்கு. திரும்பி வந்து பார்த்தா அதுக்குள்ள இவ தூங்கியே போயிட்டான். தூங்கிட்டு இவளை பார்த்துட்டே கீழே உட்காந்துட்டு இவனும் தூங்கி போயிட்டான். அப்புறம் கேரளாவை சுத்தி பார்த்தெல்லாம் நல்லா தான் இருந்தது, சூப்பர்னா காலையில பேசிக்கிட்டு நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த நர்சம்மா அங்கிட்டு இருந்து ஜொல்ல வடிச்சிட்டு இருக்கும். அடே போடின்னு இந்த பக்கம் திரும்பினா பூக்காரி கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறான் நம்ம சிங்கு. டேய் என்னடா இங்க பண்றேன்னு கேட்டா, நான் என்னோட சோல்மேட்டை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிறான். பூக்காரியை லவ் பண்றதா ரொம்ப குஷியா சொல்லிக்கிட்டு இருக்கிறார். கட்னா இவளை தான் கட்டுங்கிற ரேஞ்சுக்கு பைபிள பேசிட்டு இருக்கிறான். பேரு பார்வதியா, அறிமுகப்படுத்தி வைக்கிறான். அப்புறம் நேற்று இந்த மாதிரி கால் பண்ணாண்டா, இப்போ ஆக மொத்தம் டோட்டலா 2 கோடி கொடுத்துருக்கோம், ரொம்ப நாள் தாக்கு பிடிக்க முடியாது, எப்படியாவது சீக்கிரம் ஃபுல் அமௌண்ட்டை செட்டில் பண்ணிட்டு நம்ம பக்கமே அவனை வச்சுக்கணும்னு பேசிட்டு இருக்காங்க. இந்த ஆப்னு இல்லடா, ஒரு காலி வேலை இந்த ஆப் மூலமா இல்லாம யதார்த்தமா பார்த்திருந்தா கூட பழகி இருந்தா கூட எனக்கு அவளை பிடிச்சிருக்கும் போலதான் தெரியுது அப்படின்னு எடுத்து சொல்லிட்டு இருக்கிறான். அப்புறம் அந்த ஓணம் ஃபங்க்ஷனுக்கு ஆரம்பிச்சிருச்சுங்க. ஓணம் ஃபங்க்ஷன்ல எல்லாரும் வேஷ்டி கட்டுறது வழக்கம். பைபிளுக்கு வேஷ்டி கட்ட தெரியல. இவதான் வந்து வேஷ்டி கட்டுறதுக்கு சொல்லி கொடுக்குறா. சொல்ல போனா கட்டியே விடுறாங்க. அங்கேயும் ஒரு ரொமான்டிக்கான பார்வை, ரொமான்டிக்கான மியூசிக், ரொமான்டிக் சீன். நல்லா இருக்கான்னு கேட்க பக்கத்துல இவளையும் கொண்டு வந்து பக்கத்துல நிப்பாட்டி இப்ப நல்லா இருக்குன்னு, ஜோடியா தான் நல்லா இருக்கு அப்படிங்கிறான். அவளுக்கு அதுவும் பிடிச்சிருக்கு. அப்புறம் சாமி கும்பிடுறதுக்காக கலரி மாஸ்டர் கூட தான் அவ போய்கிட்டு இருக்கிறா. பின்னாடியே நம்ம பையல்களும் போய்கிட்டு இருக்காங்க. எப்படா ஐ லவ் யூன்னு சொல்ல போறேன்னு கேட்டா, வாய்ப்பு கிடைக்கும் போது சொல்லணும் அப்படின்னு இருக்கிறான். வாய்ப்பெல்லாம் தேடி வராது, நம்மளாதான் போய் வாய்ப்பை ஏற்படுத்திக்கணும்னு ஃப்ரெண்டு அட்வைஸ் பண்ணதும் இதோ இப்பயே போய் சொல்றேன்னு குடுகுடுன்னு ஓடியாரான். சுந்தரி கிட்ட சொல்லணும்னு ஓடியாரான். சுந்தரிய நில்லுன்னு கொண்டு வந்து துடிப்பான் பாருங்க. அதே சமயம் ரவுண்டு கட்டி டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. அது வந்து இழுத்துட்டு இருப்பான் பாருங்க. பின்னாடி ஒரு ஆளை பார்த்துட்டு ஓடி போய் கட்டி பிடிக்கிறான். யாரா வேணும் பார்த்தா நம்ம கலரி மாஸ்டரோட பையனா. சின்ன வயசுல இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸுங்க. பேரு வேணு போல தெரியுது. சொல்லியிருப்பா அன்னைக்கு கூட சர்ச்சில் கலரி மாஸ்டரோட பையன் வேணும், நாங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸுக்குன்னு சொல்லியிருப்பா. இருந்தாலும் இன்னும் டீட்டெயில தங்கச்சி மூலமா கேட்டு தெரிஞ்சுக்கிறான். ஆனா அங்கதான் எல்லாருக்கும் ஷாக்கான வேற ஒரு செய்தியை கலரி மாஸ்டர் அறிவிக்கிறார். பொண்ணுகிட்ட கூட சொல்லல. இறந்து போன நம்ம ஹீரோயினோட அப்பாவோட ஆசைப்படி என் பையனை இந்த பொண்ணுக்கு நான் கட்டி கொடுக்குறேன், சுந்தரிக்கு கட்டி கொடுக்குறேன், ஓணமோட கடைசி நாள்ல இவர்களுக்கு கல்யாணம்னு ஒரு அறிவிப்பு கொடுக்க நம்ம பையன் அரண்டு போயிட்டான். மொத்த ஜோலியும் முடிஞ்சு போச்சுங்கிற ரேஞ்சுக்கு அவனுக்கு இப்போ ஒரு மாதிரியா இருக்குது. சின்ன வயசுல இருந்தே அப்படி எப்படி எல்லாம் ஒன்னா பழகினாங்க வச்சாங்க. எல்லா போட்டிலையும் பைபிள்ல இவன் ஃபர்ஸ்டாவே வந்துட்டு இருப்பானா வேணும். அவன் கிடைச்சது, அவன் எதிர்பார்த்தது எல்லாமே கிடைச்சிக்கிட்டு இருந்ததான். நல்லா தான் போய்கிட்டு இருந்தது. அப்புறம் தான் இவ அந்த ஆக்சிடென்ட்ல அப்பா அம்மா இறந்து போனதை கேள்விப்பட்டு வருத்தப்படுவா. படிப்பை விட்டுட்டு தங்கச்சியை படிக்க வைக்கிறதுக்காக இங்க வந்து ஹோம் ஸ்டேல இப்படி வேலை பார்த்துட்டு இருக்கிறா வைக்கிறா. வீட்டையே நாங்க லாட்ஜ் ஆக்கி ஏதோ வாடகை காசுல பொழப்ப ஓட்டிட்டு இருக்கிறோம் எடுத்து சொல்லிட்டு இருப்பாப்ல. அதெல்லாம் கேட்டுட்டு அவகிட்ட போய் உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்கா அப்படின்னு கேட்க வந்தா, அவ எல்லா விருப்பத்தோட தான் பண்ணிக்கிறாங்களா என்ன, என் குடும்பத்துக்கு எது நல்லது கெட்டதுங்கிறத அவர் தான் பண்றார், அப்பாவோட விருப்பம் வேற, அவர் விருப்பத்துக்கு எல்லாம் நடக்கட்டுங்கிறாப்ல ஒதுங்கி போறா. பைபிள விடாம விரட்டி போறா. அப்புறம் நம்ம வேணும் வந்து என்ன ஒரு மாதிரி டிஸ்ட்ராக்டாவே இருக்கிறியே அப்படின்னு விசாரிக்கிறான். ஒண்ணும் இல்லங்கிற அவ. என்னடா அப்படின்னு கேட்கும்போது கொலுசு வாங்கிட்டு வந்திருக்கிறா சொல்லிட்டு, கொலுசு நானே போட்டு வரேன்னு எப்படி அழகா போட்டு வரான்னு பாருங்க. திடுதுப்புன்னு அறிவிச்சிட்டாரு அப்பா, உனக்கு இதுல விருப்பம் தானே அப்படின்னு கேட்க அவ விருப்பம் தான் அப்படிங்கிறாப்ல போய் சொல்றா. நெசத்துல விருப்பம் இல்லதான் நினைக்கிறேன். இல்ல இவனா அவனான்னு ஒரு முடிவெடுக்காம இருக்கிறாளான்னு தெரியல. அப்புறம் நம்ம ஆப்ப கண்டுபிடிச்சானே அந்த பேலுக்கு போட்டோ போட்டு என்னப்பா சோல்மேட் அதுன்னு சொல்லிட்டு இருந்த, ஆனா வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவ ஓகே சொல்லிட்டான்னு சொல்லும்போது எல்லா பேருக்கும் சோல்மேட்னு ஒருத்தவங்க இருக்கலாம், அவர்களை கண்டும் பிடிக்கலாம். ஆனா காலத்தின் கட்டாயத்தினால வேற ஒருத்தரை கல்யாணம் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கத்தான் செய்யுது. சோல்மேட்டை கட்டிக்கிட்டு தான் ஆகணுங்கிற அவசியம் எல்லாம் இல்ல. சோல்மேட்னு தெரிஞ்ச பிறகு கட்டிக்க வேண்டியது ஓங்கடமைங்கிறாப்ல சொல்லிட்டாப்ல. இந்த பக்கத்துல பார்த்தா கலரி மாஸ்டர் இந்த தடவை பக்கத்தூருக்காரங்களை ஜெயிச்சு நாம தான் கெத்து காட்டணும், போட்டியில ஜெயிச்சானு கத்திக்கிட்டு இருக்க நம்ம பயில்களும் வெற்றி நமதே ஓடியாரானுங்க. அப்புறம் அந்த ஓணம் போட்டிக்கு நிறைய பேர் கொடுத்துட்டு இருக்கும்போது நம்ம பையன் யோசிக்கிறான், நம்மளும் பேர் கொடுப்போம், ஊருக்காக கலரி மாஸ்டருக்காக நம்மளும் களத்துல இறங்கி வேலை பார்ப்போம். கலரி மாஸ்டரை கவர் பண்ணிட்டோம்னா அப்புறம் நான் லவ் பண்றேன் வைக்கிறேங்கிற மேட்டர் சொல்றதுக்கு வசதியா இருக்கும்னு பேர் கொடுக்கறதுக்கு வராங்க. ஆனா ஊர்க்காரங்க தான் பேர் கொடுக்கணும், நீ எங்க ஊருக்காரன் இல்ல, அதனால பேரெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாப்ல. ஆனா நம்ம பூக்காரி கையில அண்ணன் முறைக்கு ஏதோ ஒண்ணு கட்டுவாங்களே அந்த மாதிரி கட்டி அண்ணன் ஆக்கிட அவன் அப்புறம் பேர் கொடுக்கும் போது இவரால் எதுவும் பண்ண முடியல. ஊர்க்காரங்க தான் அப்படின்றாப்ல ஒத்துக்கிறாரு. அந்த இடத்துல வேற வழி
வழி இல்லாம. அப்புறம் இந்த எலுமிச்சம்பழத்தை வாயில ஸ்பூன்ல வச்சுட்டு ஓடுவாங்க இல்ல, அந்த போட்டி எல்லாம் சூப்பரா ஜெயிச்சுக்கிட்டு பக்கத்துல போறாப்ல தெரியும். கூடவே நம்ம கலரி மாஸ்டரோட பையனும் போய் வந்துட்டு இருக்கிறான். சும்மா போட்டியில கான்சென்ட்ரேட் பண்ணாம இந்த பொண்ணை பாத்துக்கிட்டு இருக்க டிஸ்ட்ராக்ட் ஆகி கீழே விழுவான். கீழே விழும்போது கலரி மாஸ்டரோட பையனையும் தட்டி விட்டாங்க. இதுல பக்கத்து ஊருக்காரன் தான் ஜெயிக்கிறான். செம கோவம், செம திட்டு. எங்க ஊருக்கு இது எவ்வளவு பெரிய மான பிரச்சனை தெரியுமா? முதல் போட்டிலே தோத்து போயிட்டோம், எல்லாம் ஒன்னால வந்தது, இல்லனா என் பையன் ஜெயிச்சிருப்பான்னு செம கோவப்படுறாப்ல. இவரு சாரின்னு மன்னிப்பு கேட்டா கூட விடுறதா தெரியல. அவ்வளவு திட்டிட்டு புள்ள சொன்ன பிறகுதான் விட்டுட்டு போயிருக்கிறார். இவனுக்கு ஒரே அவமானமா போயிடுச்சு. அப்புறம் அன்னைக்கு ராத்திரி சோமா உட்காந்து ஏதோ நாடகத்தை பாத்துக்கிட்டு இருப்பான், பொம்மலாட்டத்தை. அப்ப அந்த பொண்ணு வந்து ஏன்டா அதெல்லாம் தேவையில்லாத வேலை, ஃப்ரீயா விடு, ஃப்ரீயா இருக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்டா அவன் அந்த பொம்மலாட்டத்துல என்ன கதை அப்படிங்கறத விசாரிக்கிறான். உலகத்தையே 3 அடியில ஒருத்தவர் அளந்து காட்டுவார்ல, விஷ்ணுவோட ஒரு அவதாரம், அந்த கதையை பத்தி எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அவங்க 2 பேரும் ஜாலியா பேசிட்டு இருக்கிற தங்கச்சி இந்த பக்கத்துல இருந்து பார்த்துட்டு 2 பேரும் லவ் பண்றாங்க அப்படிங்கறத ஓரளவு புரிஞ்சுக்கிறா. பட் கல்யாண வேலை கிட்ட நடக்குது, அதுதான் அவளுக்கு புரியாம இருந்திருக்கும். அப்புறம் ஓணம்ல பூ போட்டி நடக்கும். அந்த போட்டியில கூட நம்ம கலரி மாஸ்டரோட பையன் தான் ஜெயிக்கிறான். அழகா பூலையோ கோலம் போடுறான். அப்புறம் கயிறு இழுக்கிற போட்டி, நம்மால போட்டியில பங்கெடுக்காம அவங்க ஜெயிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த உரி அடிக்கிற போட்டி, அதுலயும் ஜெயிக்கிறாங்க. அப்புறம் கலரி போட்டியின் போது அவனுக்கு ஏதோ மசில் அடிபட்டு டைட்டா இருக்குது, என்னால விளையாட முடியாதுன்னு கலரி மாஸ்டரோட பையன் வருத்தப்பட்டு இருக்கும்போது மசாஜரை போட்டு மசாஜ் பண்ணி விட்டு உன்னால ஜெயிக்க முடியும்னு என்கரேஜ் பண்றாப்ல. அப்புறம் கலரி போட்டி நடக்குது, போட்டியில அவன் தான் ஜெயிக்கிறான். அப்புறம் சாக்கு போட்டி, பூ கீழே விழும்போது அழகா கேட்ச் பண்ணி வச்சு விடுறான். போட்டியில ஜெயிக்கிறது கலரி மாஸ்டரோட பையன் தான். அப்புறம் இவளுக்கு பிடிச்ச அந்த டான்ஸ் போட்டி, மோகினி ஆட்ட போட்டி, அதுல ரொம்ப அழகா ஆடுறா, அவ்வளவு பிரமிப்பா ரம்மியமா ஆடுறா. சோ இந்த போட்டியிலையும் ஜெயிக்க போறது அப்ப இவங்க தான் தெரிஞ்சு போச்சு இல்ல. எல்லாரும் கை தட்டி சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் அங்கிருந்து கிளம்பும் போது நம்ம போய் பேசிக்கிட்டே கூட வருவாங்க. அப்ப ஜோரா மழை பெஞ்சிருச்சு. மலைக்காக ஒரு பக்கத்துல ஒதுங்குவாங்க. அங்க மலையில வா டான்ஸ் ஆடுவோம்னு அந்த பொண்ணை இழுத்துக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறான். அப்புறம் தான் 2 பேரும் நிதானத்துக்கு வராங்க. இதெல்லாம் சரிப்படாது, வைக்காது அப்படின்னு சொல்லும்போது பைபிள்ல போறவளை நிப்பாட்டி கையை பிடிக்கிறாங்க. அதே சமயம் அங்கிட்ட ஒரு கார் வந்து நிக்குது. என்ன இந்த பக்கம் அப்படின்னு விசாரிக்கிறான். சரிவா நான் இறக்கி விடுறேன்னு யாரு கலரி மாஸ்டரோட பையன் இறக்கி விட போகும்போது கூடவே நம்மளும் ஏறிக்கிட்டாங்க. என்னடா நீ ஏறன்னு கேட்டா என்னைய கொண்டு போய் இறக்கி விடு, 2 பேரும் ஒரே வீட்டுல தானே தங்கி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னதும் சரின்னு கொண்டு போய் இறக்கி விடுறாரு. அந்த பக்கத்துல அப்பா போன் பண்ணி என்னடா உன் சோல்மேட்டை கண்டுபிடிக்கிறது என்னடா நிலவரம் அப்படின்னு விசாரிக்க எல்லாம் நல்லபடியா தான் போய்கிட்டு இருக்குது அப்படின்னு எடுத்து சொல்லிட்டு இருக்கான். அங்க வச்சுதான் இன்னொரு இன்வெஸ்டர் கிட்ட போயிடுவேன்னு ஆப்போட ஃபவுண்டர் மிரட்டினான் இல்லையா, அதனால நான் 2 கோடி இது வரைக்கும் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னதும் அப்பா கண்ணா அப்படின்னு திட்டுறாரு. அப்புறம் ராத்திரி இன்னைக்கு என்கேஜ்மெண்ட் போல, நிச்சயதார்த்த ஃபங்க்ஷன். இவனு ஜம்முன்னு ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்காப்ல. அடுத்து அவளோட ட்ரெஸ் நல்லா இருக்குது. அப்புறம் அங்கேயே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் டான்ஸ் எல்லாம் சிறப்பா நல்லா தங்க போகுது. ஆனா ஃப்ளோல டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது நம்ம சிங்கு தெரியாதனமா பக்கத்து ஊருக்காரரோட வேஷ்டியை அவுத்து விட்டுருவான். ஆக்சுவலா ஹீரோ தான் ஐடியா கொடுத்திருப்பாரு. எல்லாருக்கும் முன்னாடி மாப்பிள்ளையோட வேஷ்டியை அவுத்துட்டோம்னா ஒரே அவமானமா போயிடும், நிச்சயார்த்தத்துல ஏதாவது ஒரு கலாட்டா பண்ணலாம் நினைச்சிட்டு உருவ போகும்போது பக்கத்து ஊருக்கார குறுக்கால வர அவனோட வேஷ்டியை உரியாச்சு. பக்கத்து ஊருக்காரங்களுக்கு இப்ப இந்த ஊருக்காரங்களுக்கும் சண்டை மாத்தி அடிச்சுக்கிட்டு ஒரே கலவரமாக்கிட்டு இருக்குது. எங்க பார்த்தாலும் அடி வெட்டுதான், செம கலவரத்துல கலரி மாஸ்டரோட ஸ்டூடெண்ட் இந்த ஊருக்காரன் அவன் கீழே விழுந்து அவனுக்கு அடிபட்டுருதுங்க. தலையில அடி, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனோம். எங்கடா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறது, இங்கதான் நம்ம நர்சமா இருக்குது, இவ்வளவு பயங்கர டிராபிக்கா இருக்கும், இந்த டைம்ல எல்லாம் வெளியில சிட்டிக்கெல்லாம் கூட்டு போறது கஷ்டம், ஏன் கிளினிக்கு வேணா கூட்டு போலாம், ஒரு ஷார்ட்கட் இருக்குன்னு நர்சமா சொல்லிட்டு படகுலையே கூட்டிட்டு போகுது. ஏற்கனவே கலரி மாஸ்டரும் சரி மாப்பிள்ளையும் சரி சரக்கு அடிச்சுட்டு வாந்தி எடுத்துட்டு மட்டையாக்கிட்டு இருக்காங்க. துடுப்பு எப்படி போடணும்னு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருப்பா ஹீரோயின். அதனால அழகா துடுப்பு போட்டு நம்ம பயலுக்கு நல்லா துடுப்பு போட வருதுங்க. துடுப்பு போட்டு ஒரு வழியா அவனை காப்பாத்தி இங்க கூட்டு வந்தாச்சுங்க. கிளினிக் கூட்டு வந்து நர்சமா தான் ஊசி போட்டு கவனிச்சிட்டு இருக்கு. அப்போ தனியா கிடைக்க வாய்ப்பு கிடைக்க அந்த பொண்ணு விடுமா, நம்ம பயலை கட்டி பிடிக்கிறதும் முத்தா கொடுக்க முயற்சி பண்றதும் அதை இங்க பார்த்துட்டதும் இவ அப்படியே கோவத்துல பொறாமையில ஓடுவா. இங்க பாரு இதெல்லாம் பண்ணது அவதான், நான் இல்ல, நான் அப்படி எல்லாம் பண்றவே இல்லை அப்படின்னு வந்து நிக்கிறா. நீ எக்கட கட்டு போ, எனக்கு என்ன அப்படின்ட்டு போறாப்ல. மாப்பிள்ள ஓரளவு தேறிட்டார். டேய் என்னதானா நடக்குது, இந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேருமே அந்த பொண்ணை சைட் அடிக்க தான் செஞ்சானுங்க, அந்த லிஸ்ட்ல நீயும் சேர்ந்துட்டியா அப்படின்னு கேட்பாப்ல. இல்ல நாங்க ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் அப்படிங்கிறாரு நம்ம ஹீரோ. நிஜமாவே அந்த பொண்ணு மேல உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையான்னு கேட்க இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிறான். அதுக்குள்ள நம்ம அப்பா அந்த பக்கத்துல வந்து டேய் எவ்வளவு வேலை பாக்குற, எங்க ஊர் பசங்களை காப்பாத்துறதுக்காக எவ்வளவு உழைக்கிற, நாங்க ஜெயிக்கணும்னு அவ்வளவு ஆர்வமா இருக்கிறல்ல, இனிமே நீயும் எங்க ஊருக்காரன் தான்டா, எங்கெல்ல ஒருத்தன்டா அப்படின்னு மனசார இப்ப வரவேற்கிற. ஆனா அவளுக்கு இப்போ மனசுக்குள்ள ஏகப்பட்ட போராட்டம். கல்யாணத்தை நிறுத்திடலாமா இல்ல அவங்கிட்ட போய் காதல் பண்றேங்கிறத சொல்லிடலாமா, அப்புறம் கல்யாணத்தை எப்படி நிறுத்துறதுங்கிறத முடிவு பண்ணலாமான்னு ஏகப்பட்ட குழப்பம். அப்ப தங்கச்சி தான் லவ் பண்றங்கிறது அப்பட்டமா தெரியுது, ஆனா அவரும் லவ் பண்றாருன்னு பார்க்கணும். லவ் பண்றவங்க முதல்ல லவ் பண்றீங்கிறத மாத்தி ஐ லவ் யூன்னு சொல்லிக்கணும், ப்ரொபோஸ் பண்ணணும். அதை பண்ணாம இப்படி எல்லாம் இருக்கிறதுல எந்த வித நியாயம்னு அந்த சின்ன பிள்ளை எடுத்து சொல்லிட்டு இருக்குது. எல்லாரோட சந்தோஷத்துக்காகவே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தா ஓ சந்தோஷத்தை நீ எப்ப கவனிப்ப, நீ சந்தோஷமா இருந்தா தான் சுத்தி இருக்கிறவங்கள சந்தோஷமா வச்சுக்க முடியும்னு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறா. அந்த பக்கம் அப்பா வந்து நிக்கிற திருதுப்புன்னு பையனை கூப்பிட்டு வாடா மகனே வாடா வந்து அப்பாவை கட்டி பிடிச்சுக்கடா
கால்ல விழுடான்னு கூப்பிடுறாரு. இவனும் ஓடியாருவான். பொலின்னு அடிக்கிறாப்ல, விரட்டி அடிக்கிறாப்ல. ஃப்ரெண்டுக்கு அடி விழுது. என்னடான்னு கேட்டா, இந்த ஆப்பை கண்டுபிடிச்சேன்னு சொல்லிட்டு இருக்கறால அந்த பையன் பிராடு பயலாம். வாங்கின காசை எடுத்துட்டு ஓடி போயிட்டான் போல. இவரால கண்டுபிடிக்கவே முடியல. கொடுத்த 2 கோடியை வாங்குறதுக்கு முயற்சி பண்ணி இருந்திருக்காரு, முடியல போல. கால் பண்ணி பாக்குறாங்க, அப்படி எல்லாம் இருக்காதுன்னு. கால் சுவிட்ச் ஆஃப். வாட்ஸ்அப்ல கால் பண்ணி பாக்குறாங்க, வாட்ஸ்அப்ல ரீச் பண்ண முடியல. அட்ரஸ் நெட்ல சர்ச் பண்ணி பார்த்தா அட்ரஸ் இல்ல. வெப்சைட்டை சர்ச் பண்ணி பார்த்தா வெப்சைட்டே வேலையில இல்ல. அவன் பிராடு பைய, திருட்டு பையங்கிறது நல்லா தெரிஞ்சு போச்சுங்க. ஆனா அந்த பைய கொடுத்த ஐடியாவை நம்பித்தான் அந்த ஆப் காமிச்ச சோல்மேட் இவன் தான் நினைச்சுக்கிட்டு அதை ப்ரூவ் பண்றதுக்காக இந்த பையன் இங்க வந்திருக்கான். மொத்தத்துல எல்லாமே சொதப்பிடுச்சுங்கிறது அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. ஏண்டா ஒரு ஆப்பை போய் நம்பி இங்க ஒரு பொண்ணு கிட்ட, அதுவும் கல்யாணமாக இருக்கிற ஒரு பொண்ணு கிட்ட தேவையில்லாத ஆசையை வேற நீயும் வளர்த்துக்கிட்ட, அவளையும் வளர்த்துக்கிட்டு இருக்கிற அப்படின்ட்டு இருக்கும்போதே அந்த பொண்ணு அங்க வந்துட்டா ஏதோ பேசணும்னு. அப்பா தான் சொன்னதும் அப்பா காலில் விழுந்தாலும் ஆசீர்வாதம் வாங்க, ரொம்ப தங்கமான பொண்ணுங்கிறத புரிஞ்சுக்கிறாரு அவர். நான் அவங்கிட்ட பேசணும்னு அந்த பொண்ணு ஆரம்பிக்க, அவனும் உங்ககிட்ட பேசணுமா, 2 பேரும் மனசு விட்டு உண்மையை பேசிக்கங்கன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கிளம்பிடுறாங்க. ஃப்ரீயா அவங்க 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் தான் முதல் சொல்லுவேங்கிறாப்ல அவ ஆரம்பிக்கும் போது, இல்ல நான் ஒன்னு சொல்லணும்னு இவ ஆரம்பிக்கிறாங்க. ஐ லவ் யூ சொல்றதுக்காக வந்திருக்கா. ஆனா இந்த பைபிள்ல வந்த உண்மை எல்லாத்தையும் எடுத்து சொல்றான். எதுக்காக இங்க வந்தோம், எதுக்காக இதை பண்ணோம், சோல்மேட்னு ஒன்னு அது காட்டினது, உன்னை லவ் பண்ணி நீ தான் என் சோல்மேட்டுங்கிறத ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டா, அப்பா 5 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கொடுக்கறதா சொன்னது, இதையெல்லாம் வச்சு கேட்ட பிறகு ஒரு பிசினஸுக்காக தானே என்ன பார்க்க வந்த அப்படின்னு நினைச்சிட்டா. வந்த வேலை முடிஞ்சிருச்சுல்ல, இடத்த காலி பண்ணு அப்படின்ட்டா. சாரி சொல்லிட்டு அவன் அங்க இருந்து சோகமா போறான். அவளுக்கு அங்க அழுகையா வருது. ஒரு ஆப்பு சொல்லிச்சுன்னு தான் பின்னாடி தெரிஞ்சிட்டு இருந்திருக்கான், பிசினஸா தான் தன்னை பார்த்திருக்கான்னு நினைச்சுக்கிடுச்சு அந்த பொண்ணு. பொட்டி படிக்க கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. கிளம்புண்டா அப்படின்னு சொல்லும்போது ஃப்ரெண்டுக்கார சிங்க, இல்ல எனக்கு நம்ம பூக்காரி பார்வதி இருக்கிறா, நான் அவளுக்காக இங்க இருந்தாகணும், நீங்க போயிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அப்பாவும் பொண்ணும், அப்பாவும் பையனும் கிளம்ப போற சமயம் ஊருக்காரங்க மொத்தமா வர்றாங்க. இவனும் டிஸ்சார்ஜ் வந்துட்டான், அடிபட்டவனும். எங்களெல்லாம் காப்பாத்திட்டு அப்படி அறவரையா விட்டு போயிட முடியுமா, இருந்த கல்யாணம் வரைக்கும் இருந்துட்டு போகணும்னு அடம்பிடிக்கிறாங்க. எங்க அப்பா தான் கூட்டு போறான்னு சொன்னதும் அப்பா ஓடி வந்து மிரட்டுறாங்க. பாசம் மிரட்டல் எல்லாம் பாச மிரட்டல் மாதிரி தான் இருக்குது, அன்பு மிரட்டலா இருக்குது. டேய் விட்டா என் கையை காலை உடச்சிடும் இவ்வளவு தெரியுது, இருந்துட்டே போகும்டா அப்படின்னு சொன்னதும் எல்லாம் குஷி ஆயிட்டானுங்க. இவனு பிடிக்காம கல்யாணம் வரைக்கும் இருக்கிறதா ஒத்துக்கிட்டான். அந்த பக்கம் கல்யாண ஏற்பாடுகள் இப்ப தீவிரமா நடக்க ஆரம்பிச்சிருச்சு. பொண்ணு குளியல், மாப்பிள்ளை வருகை, ஆரத்தி, பொட்டு வைப்பு இதெல்லாம் நடக்கும்போது கூட அவன் நினைப்பெல்லாம் பின்னாடி இருக்கிற நம்ம ஹீரோ மேலதான் இருக்குது. இதை அப்பாவும் நோட் பண்ணிட்டு தான் இருக்கிறாப்ல. அப்புறம் ஆசீர்வாதம், அப்புறம் மெஹந்தி, அப்புறம் டான்ஸ். தூரமா இருந்து நம்ம பைய காதல் வலியோட எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறான். அதையும் அப்பா கவனிக்கிறார். 2 பேருமே சுகமா இருக்கிறத அவர் புரிஞ்சுக்கிறார். தூரத்து பார்வை, அழுக, கண்ணீர், அப்புறம் லைட் ஆஃப். அடுத்த நாள் ஓணத்தோட கடைசி போட்டி, படகு போட்டி. இந்த தடவை நம்மள ஒருத்தன் சொன்னதுனால துடுப்பு போட இவனுக்கு தெரியுங்கிறதுனால இவனையும் கூட வச்சிருக்காங்க. கூடவே ஒருத்தவருக்கு அடிபட்டதுல நர்ஸ் உதவியில தப்பிச்சாப்ல இல்ல, அவரோட இடத்துல ஒரு ஆள் உட்காந்து துடுப்பு போடணும், இவன் தான் போடணும்னு கேட்டுக்கிட்டாங்க நேத்து. அதனாலதான் இவனும் துடுப்பு போறதுக்கு வந்திருக்கான். அப்படி போய்கிட்டு இருக்கும்போது இந்த தடவை ஜெயிக்கணும், கொஞ்சம் பின்னாடி ஸ்லோவா தான் வந்துட்டு இருக்காங்க. என்னடா பண்ணலான்னு நம்ம பையன் யோசிக்கிறான். துடுப்பு போடும்போது எல்லாரும் ஒரே மாதிரி சிங்க்ல போடணுங்கிறதா மேட்டர். அதனால ஒரு பாட்டை பாட ஆரம்பிக்கிறான். இருக்கிற எல்லாருமே அந்த பாட்டை பாடுறாங்க. பாட்டு பாடும்போது ஒரே சிங்கிங் மூடுக்கு வந்துட்டு ஒரே மாதிரி துடுப்பு போட ஆரம்பிக்க லாஸ்ட் மினிட்ல எல்லாரையும் தாண்டி நம்ம பசங்க சர்ன்னு முன்னாடி போய் ஜெயிச்சு காட்டிட்டாங்க. இந்த வெற்றிக்கு நம்ம பையன் ஒரு முக்கியமான காரணம்னு சொன்னா கரெக்ட் தான். ஜெயிச்சு காமிச்சதுல இவளுக்கு ரொம்ப சந்தோஷங்க. இவளுக்காக தான் லாஸ்ட் மினிட்ல இந்த மாதிரி முடிவு எடுத்து பயபுள்ள போராடி ஜெயிச்சும் கொடுத்துருக்கான். ஒரு வழியா ஜெயிச்சு கப்பு வாங்கும்போது நம்ம பையலும் அந்த கொண்டாட்டத்துல கலந்துக்கிறான். அப்புறம் ஓடி போய் பொண்ணை கட்டி பிடிக்கிறாப்ல. அதையெல்லாம் பார்த்து இவனுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. சரி கிளம்புவங்கிறது என்ன, கல்யாணத்துக்கு முன்னாடியே கிளம்பலான்னு முடிவு பண்ணி ஏர்போர்ட் வரைக்கும் வந்துட்டாங்க. ஆனா அப்பா டே எனக்கு வீட்டு மருமகளா வந்தா அந்த பொண்ணு தாண்டா வரணும், அந்த ஆப் சொல்லுச்சுன்னு நினைச்சுக்கிட்டு அது தப்பா சொல்லிடுச்சு, தப்பானால லவ் பண்றோம் நீ நினைக்கிறியாடா முட்டாப்பையிலே, அந்த ஆப் சொல்லாம இருந்தா கூட நீ அந்த பொண்ணை தான் லவ் பண்ணிருப்ப. சோல்மேட்டுங்கிறோம். ஒரு போன்ல கண்டுபிடிச்சு கொடுத்தா அதுக்கு பேரு சோல்மேட் இல்ல போன்மேட். உன் சோலும் அவ சோலும் செட் ஆனது தான்டா. நீங்க 2 பேருமே ஒருத்தர் லவ் பண்றீங்க, 2 பேரும் பரஸ்பரமா பேசிக்கிறதுக்குள்ள இவ்வளவு கூத்து நடந்து போச்சு. உனக்கு சோல்மேட் அவதான், என் வீட்டு மருமக அவதான், போடா திட்டுவாடா போடா அப்படின்னு சொன்னதும் பைபிள் இந்த தடவை தைரியத்தோட தெம்போட கேரள பைய மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வராங்க. உள்ள போலான்னு பார்த்தா உள்ள ஃபுல்லா சொந்தக்கார பையலா இருக்கிறாங்க. எல்லாரையும் தாண்டி மேல எப்படி போறது, அதனால அவகிட்ட மட்டும் பேசணும்னு தென்னை மரத்துல ஏறி அவளோட ரூமை கண்டுபிடிச்சு ஹாய் சொல்றேன். ஏன் இங்க என்னடா பண்ற, உன் ஆப் இங்க ஏற சொல்லுச்சா அப்படின்னு பதிலுக்கு அவ திட்டுவா. ஆப் இல்ல என் மனசுதான் ஏற சொல்லுச்சுங்கிறா. முதல் தடவை என் மனசு சொல்றதை நான் கேட்கறேங்கிறா. என் மனசை உடச்சு விட்டு நீ என்னடா மனசுல இருந்து பேச போற அப்படின்னு அவ திட்டுறா. செம திட்டுறா, கோவத்தை எல்லாம் கொட்டுறா. சாரி 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 சுந்தரி, சாரி சுந்தரி, சாரி சுந்தரின்னு அவனும் சாரி கேட்டுக்கிட்டே இருக்கிறான். நீ தான் என் சோல்மேட், நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு இந்த தடவை ப்ரொபோஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு கல்யாணம் இந்நேரத்துல வந்து ப்ரொபோஸ் பண்ற அறிவு இருக்கா அப்படின்னு அவ திட்டுவா. அப்புறம் மனசுல இருக்கிற பாரத்தெல்லாம் அழகா கொட்டி நான் உன்னை எவ்வளவு சின்சியரா லவ் பண்றேங்கிறத மனதளவுல பேச ஆரம்பிக்க அவளுக்கு கோபம் குறைஞ்சு இப்ப அழுகுதான் வருது. ஆனா அதே சமயம் கூட 3வது மனுஷன் ஒன்னு இதை கேட்டுட்டு இருக்கிறாப்ல. அது யாருன்னு பார்த்தா நம்ம கலரி மாஸ்டர். ஏண்டா என் பையன் கல்யாணத்துல வந்துதான் நீ லவ் ப்ரொபோஸ் பண்ணுவியான்னு கிடைச்சதை விட்டு எரியறாரு. பயபுள்ள பொத்துன்னு கீழே விழுவான். புட்ரா அப்படின்னு கலரி மாஸ்டர் சத்தம் போட கலரி ஸ்டூடெண்ட் எல்லாம் அவனை விரட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஊர்க்காரங்க எல்லாம் ஓடுறா கலரியும் தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருப்பான். எல்லா பேரும் விரட்டி வந்துட்டு இருக்கானுங்க. அந்த கேப்ல பொண்ணுங்கிட்ட பேசிட்டு இருக்கிறாப்ல யதார்த்தமா நின்னு அவங்கள டைவர்ட் பண்ணிட்டு இவன் அவளை பாக்குறதுக்கு ஓடியாரான். ஏன்டா இன்னும் இங்கேயே சுத்திட்டு இருக்கிற, அவங்க கிட்ட மாட்டினா உன்னை கொண்டு போட்டுருவாங்கடா, ஓட
போடுறா அப்படின்னு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கா. இல்ல போனா உன் கூட தான் போவேன் அப்படின்னு இவன் அடம்பிடிச்சிட்டு இருக்கான். ஆனா அவ உண்மையிலேயே நான் உன்னை லவ் பண்றேனா இல்ல அவனை லவ் பண்றேனா இல்ல உன்னை கல்யாணம் பண்ணிக்கிற தயாரா இருக்கனா இல்ல அவனை கல்யாணம் பண்ணி தயாரா இருக்கனா எனக்கு ஒன்னும் பிடிபடாது அப்படின்னு சொல்லும்போது கண்ணை மூடி மனசார நினை. அப்போ உனக்கு யாரு வர்றாங்களோ உன் மனசுக்கு யாரு வராங்களோ யாரு தெரியுறாங்களோ அவங்கள நீ செலக்ட் பண்ணிக்கலாம்னு இவன் பைபிள்ல டீல் போட்டுட்டு இருக்கான். அவளும் முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தா அது மாப்பிள்ளை ரூம் போல. கதவை திறந்துகிட்டு மாப்பிள்ளை வர போடா தயவு செய்து இங்க இருந்து போடான்னு சொல்லும்போது அங்கிட்டு இருந்து அருவா கத்தி எல்லாம் எரிஞ்சு வந்துட்டு இருக்குது விழுந்துட்டு இருக்குது. போய் தொலைடா டேய் அப்படின்றப்போ 4 பேர் வந்து பிடிச்சிக்கிறாங்க. நீ இல்லாம கேரளா விட்டு நான் போக மாட்டேன் அப்படிங்கறத ரொம்ப உறுதியா சொல்லிட்டான். இவங்க பேசுறது வைக்கிறது எல்லாத்தையுமே நம்ம மாப்பிள்ளை கவனிச்சுதான் இருக்கிறார். இல்லப்பா அது வந்து அப்படின்னு பேச ஆரம்பிக்கும்போது நீ பேசாத நான் பேசுறத மட்டும் கேளு அப்படின்னு சொல்லிட்டு மொத வார்த்தை ஐ லவ் யூங்கறா. ஸ்டார்டிங்ல நான் உன்னை லவ் பண்ணிட்டு தான் இருக்கிறேங்கறா. இன்னைக்கு கல்யாணம் தான், ஆனா முடிவெடுக்க வேண்டியது நீதான். எங்க அப்பா சொல்லிட்டாருங்கிறதுக்காக இல்ல ஊர்க்காரங்களுக்காக நீ முடிவெடுக்கணும் அவசியம் இல்ல, நீ முடிவெடுத்தா போதும் அப்படின்னு சொல்றாப்ல. ஏன் திடுதுப்புன்னு இந்த மாதிரி சொல்ற அப்படின்னு இவங்க கேட்க, யாரு இந்த அம்மா கேட்க, இல்ல அவன் கூட நீ சண்டை போடுற விதம், இப்படி சண்டை போட்டுக்கிறது, இப்படி தலையை பிச்சுக்கிற ரேஞ்சுக்கு இருக்கிறது, அப்புறம் மறுபடியும் அவனுக்காக ஏங்குறது, இது எல்லாத்தையுமே நீயும் அவனும் நடக்கிற இந்த கூத்துல என்னால பார்க்க முடியுது. ஆனா என்கிட்ட ஒருபோதும் நீ அந்த மாதிரி இருந்தது இல்ல, என் கூட நீ பழகுறதுல ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் தான் தெரியுது அப்படின்னு சொல்றாப்ல. இந்த பக்கம் பார்த்தா பயபுலை அடிக்கிறதுக்கு ஊரே விரட்டி வந்துகிட்டு இருக்குது. இருக்கிற ஜன்னல் எல்லாம் திறந்து விட்டு பாலத்துல எப்படி தெரிச்சு ஓடிட்டு இருக்கான்னு பாருங்க. ஒவ்வொருத்தரும் கொலவெறியா வெட்டிட்டு இருக்காங்க, பூசாரி உட்பட. போற வழியில பூவை தட்டி விட்டான் போல, பூக்காரங்களும் சேர்ந்து விரட்டுறாங்க. இன்னொரு பக்கம் யானை, இன்னொரு பக்கம் ஒத்தையடி பாத மாதிரி போய்கிட்டு இருக்குது. அப்புறம் அந்த பக்கத்துல பானா ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்குதுங்க, அந்த பக்கம் வலைய காய போட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அந்த பக்கம் டே வராதீங்க வராதீங்க நிப்பாட்டினாலும் விரட்டிட்டு வர போங்கடா அப்படின்னு ஓடியாந்து ஒரு ஜம்ப், வலைய அறுத்துக்கிட்டு பொத்துன்னு உள்ள விழுகிறான். பார்த்தா பொண்ணு அவனை காப்பாத்துறதுக்காக துடுப்பு போட்டு வந்துட்டு இருக்கிறா. அப்ப அவங்கிட்ட வந்துட்டாரு. இவனும் பார்த்துட்டு துடுப்புல ஏறி வந்து உட்காந்துட்டாங்க. 2 பேரும் கக்கப்புன்னு சிரிக்கிறாங்க. ஊரே என்ன விரட்டிக்கிட்டு இருக்குது, நீ என்னமா சிரிச்சிட்டு இருக்கிறேன்னு மாப்பிள்ளை கேட்க, ஒரு நிமிஷம் எந்திரு எல்லா வேறையும் ஆஃப் பண்ற பாருன்னு எல்லாரும் பார்க்க அவனை எந்திரிச்சு நிப்பாட்டி ரெடியான்னு சொல்லி டப்புன்னு இறுக்கி அணைச்சு ஒரு உண்மை கொடுத்துட்டேன். அவ்வளவுதாங்க. கலனி மாஸ்டர்ல இருந்து எல்லா பேருக்கும் கப்பு சுப்புன்னு ஆயிப்போச்சு. இவ்வளவு நாளா பொண்ணு பக்கம் ஒன் சைட்ல தெரியுறாங்கிறதுக்காக தான் இவ்வளவு கூத்தம். ஆனா இவளுக்கும் பிடிச்சு போச்சுங்கிறது தெரிஞ்சதும் கப்பு சுப்புன்னு அவங்க அமைதியாயிட உம்மா கண்டினியூ ஆக படமும் முடிஞ்சிருச்சு. சூப்பர்ல, நல்லா இருந்ததுல. வேற ஒரு நல்ல படத்துல மறுபடியும் சந்திப்போம். நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கீழே இருக்குது. இப்ப நான் பேசும்போது கூட என் ஸ்கிரீன்ல வரும். விருப்பப்படுறவங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. என்ன சேனல்ல என்ன வீடியோ போட்டாலும் அதோட யூடியூப் லிங்க் அதை கொடுக்கல நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல கொடுக்கறதுக்கு தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். கொடுக்கவும் செய்வோம். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அப்புறம் லாஸ்ட்ல 4 ஸ்டெப்பை போட்டு ஒரு மலையில ஒரு குத்தாட்டத்தை போட்டு படத்தை முடிச்சிட்டாங்க. அடுத்த படத்துல சந்திப்போம். தேங்க்யூ.